இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக உங்களோடு கூட சேர்ந்து பரிசுத்த அலங்காரத்தோடு தேவநாயகத்திலே தொழுது கொள்வதற்கு இந்த நாளை திரும்பவும் இந்த முழங்களை ஊரிலே தேவநாயகத்தில்தாமே அவருடைய ஆலயத்திலே தேவநாயகத்தில்தாமே எனக்கும் கிருபை எனக்கும் பாராட்டி இருக்கிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த 2 வாரங்கள் ஏறக்குறைய ஒரு 18 நாட்கள் கடந்த 7ஆம் தேதி இங்கிருந்து நான் சவுதி அரேபியாவுக்கு கடந்து போய் இந்த தம்பக் பட்டணத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளும் குடும்பத்தின் பிள்ளைகளும் ஒளிக்காரலமாக இருக்கிறதான அந்த மக்களோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு அங்கே ஒரு 3 வாரங்கள் அங்கே பரிசுத்த ஆராதனை செய்யும்படியான ஒரு பாக்கியத்தையும் தேவனாய் எனக்கு தந்து இன்றைக்கு அதிகாலை வேளையில சுகபத்திரமாக கூட்டி சேர்த்த தேவன் சுகபத்திரமாக அந்த பட்டணத்தில் என்னை பாதுகாத்து திரும்பவும் உங்கள் மத்தியிலே சுகபத்திரமாக கடந்து வந்து உங்களோட அன்பு முகங்களை கண்டு மீண்டும் நானும் உங்களோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படும்படியான நல்ல ஒரு காரியத்தை இறைவன் திரும்பவும் எனக்கு தந்த அந்த நல்ல தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த நாட்டில் இந்த காலத்தில் அதிகப்படியான குளிர் இருந்தது. நான் ஜெபித்து விட்டு கடந்து போனேன். ஆண்டவரே, அதிகமான குளிர் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த காலங்களில் அது அடியான சட்டத்துக்கு எது கேடு, அதாவது விளைவிடங்களை கொண்டு வந்து விடக்கூடாது, நீர்தான் என்னை பலப்படுத்த வேண்டும், அல்லது நாட்டினுடைய அந்த அதிகப்படியான குளிரை மாற்றி போட வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நான் ஜெபித்து விட்டு நான் கடந்து போனேன். கர்த்தர் கிருபையாக அந்த குளிரை தாங்கக்கூடிய நல்ல ஒரு பலத்தை சரத்திலே தந்தது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலெல்லாம் அந்த குளிர் மற்ற காலங்களில் அதிகமாக காணப்படுவோமா, அது மாறி போக முடியாத தேவனை கர்த்தர் கிருபை செய்தார். எப்படி கர்த்தர் கூட இருந்து கூட வந்து அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து அந்த ஊழியத்தை அங்கே முறையாக ஸ்தாபித்த தமக்கு பட்டணத்தில் புதிய சில சபையை எழுப்பி கடந்து வருவதற்கு இறைவன் நல்ல காரியம் செய்தால் அதற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அந்த ஐயா இங்கிருந்து கடந்து போன அந்த குடும்பத்தார் கடந்த 7-8 மாதங்களாக அங்கே ஆராதனை செய்து கொண்டு வந்தாலும் அது பரிசுத்த ஆராதனையாக அங்கே ஏறெடுக்கப்படவில்லை என்று நாம் அறிகிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோமாக. 2வது, அவர் ஆராதித்து கொண்டு வந்தாலும் அது கிரமமாக முறையாக அதிகாரபூர்வமாக திருச்சபையாக அங்கே அது என்ன செய்யப்படவில்லை, ஸ்தாபிக்கப்படவில்லை, எழுப்பப்படவில்லை. கர்த்தர் கிருபையாக என்னை அனுப்பி அந்த இடத்துல திருச்சபையை புதிய சபையை கர்த்தர் எழுப்புவதற்கு தயவு செய்தார். அதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட ஒரு 3 பரிசுத்த ஆராதனை அந்த தேவனுடைய பிள்ளைகளோடு கூட திருப்பதி அனுசரித்து ஆசிரிக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கூட இறைவனாக தேவன் என்ன செய்தார், அந்த தேசத்துல எனக்கும் கூட தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே ஒரு ஞானஸ்தான கூட்டம் அங்கே நடத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்தார், ஒரு பெரிய கிருபை செய்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 2 சகோதரர்கள், ஒரு வாலிப பையனும் ஒரு நடுத்தர வயது பையனும் ஒரு ஆளும் அங்கே என்ன செய்தார்கள், அவர்கள் தங்களை இயேசுக்கும் சபைக்கும் சத்தியத்துக்கும் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு தேவநாயகத்தில் என்ன செய்தார், அனுகிரகம் பாராட்டினார். அது ரொம்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமா இருந்தது. நான் இங்கிருந்து போகிற பொழுதே நான் தேவனத்தில் வேண்டிக் கொண்டு வந்தேன். நீங்களும் வேண்டிக் கொண்டு வந்திருப்பீர்கள். வீட்டில் துணையும் கூட வேண்டிக் கொண்டு வந்தார்கள். போயிட்டு ஏதோ ஒரு 3 வாரம் சபை நடத்தினோம், வந்தோன்னு இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஏதாவது குறிப்பா உங்களுக்காக ஏதாவது செய்து அந்த சந்தோஷத்தோட மனநிறைவோடு கூட கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே நானும் கடந்து போனேன். உங்களோட சேர்ந்து கர்த்தர் ஜெபங்களை கேட்டு அங்கே 2 பேர் ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையாக கூட்டி சேர்க்கப்படுவதற்கு தேவநாயகத்தில் கிருபை செய்தார். ஒருவர் இந்து பையன், ஒருவர் ஆர்சி பையன். அவங்க இங்க இருந்து ஊழியக்காரர் கடந்து போய் அங்கே வேலை பார்க்கறது போல அவர்கள் அங்கே வேலை பார்க்கிறார்கள். அங்கே ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். முதல் வாரத்துல பிரசங்கம் அதற்கு எதுவான பிரசங்கமாக தேவநாயகத்தை கொடுத்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த பிரசங்கத்துக்கு விளக்கங்களை காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பொழுது அவர்கள் மனப்பூர்வமாக அந்த 2 பேரும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். அங்கே இருக்கிற மக்களுடைய காரியங்களும் அங்கே ஊழியர் செய்கிற ஊழியக்கார காரியங்களையும் நேரடியாக பார்த்து
அதை அதுவும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அங்கே வருகிற மக்கள் ரொம்ப நல்ல மக்களாக இருக்கிறார்கள், அன்பான மக்களாக இருக்கிறார்கள். இந்த ஊழியக்காரரும் அந்த மக்களிடத்துல ஒரு அதிகமான ஒரு அன்பு பாராட்டி சொந்த குடும்பத்தை போல, சொந்த பிள்ளைகளை போல அவர்களுக்கு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து ரொம்ப பிரயாசப்படுகிறார். அந்த ஜனங்களும் அதே போல அங்க இருக்கிற அந்த தவுக்கு ஊழியக்காரத்துல அந்த அளவுக்கு ஒரு அதிகமான ஒரு பாசமும் ஒரு பயபக்தி வைத்திருக்கிறது நான் அங்கே போன போது கண்டு கொண்டேன். ஒரே வார்த்தையில ரத்தின சுருக்கமா சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியில புதிய சில சபை எழுப்பப்பட்ட பொழுது ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் எப்படி ஒரு அந்நிய ஐக்கியம், ஒரு சந்தோஷம், ஒரு தெய்வீக காரியங்கள் அது காணப்பட்டதோ அது இன்றைக்கு அந்த பட்டணத்துல நான் இந்த வெளிநாட்டுல நான் இந்த சவுதி அரேபியாவிலே நான் காணும்படியாக என் தேவனாய் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்படின்னா திருச்சபை திரும்ப எழுப்பி கட்டப்படுகிற காரியம் வேலையும் முதல்ல இந்த சவுதி அரேபியாவில் தேவநாயகத்தை தொடங்கி இருக்கிறார். அதற்காக என் தேவநாயகத்திற்கு நான் அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். நானும் அங்கே போன பொழுது என்னிடத்திலும் அந்த ஜனங்கள் ரொம்ப பயபக்தியாகவும் மரியாதையாகவும் ரொம்ப அன்போடு விட என்னை ஏற்றுக்கொண்டு என்னை எப்படி களம்படணுமோ, என்னை எப்படி உபசரிக்க வேண்டுமோ அப்படி ரொம்ப உபசரித்தார்கள். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் ஒரு பெரிய என்ன செய்தது சந்தோஷத்தையும் கொடுத்தது. கடந்த காலங்களில் எல்லாம் தூத்துக்குடிக்கு பெரிய பரிசுத்தவான்கள் வருகிற பொழுது நாங்கள் அப்படித்தான் அவர்களை நாங்கள் என்ன செய்வோம், கனம் பண்ணுவோம், உபசரிப்போம். அப்படி போல அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது என்னை அந்த அளவுக்கு உபசரித்து அந்த அளவுக்கு கனம் பண்ணி என்னிடத்துல ரொம்ப பயபக்தியாக அவர்கள் என்ன செய்தார்கள். என்னிடத்துல அவர் நடந்து கொண்டது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். எனக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க என்பது இல்லை. இதுதானே ஆதியில ஆரம்ப காலங்களில் இந்த நம்முடைய சபையில இருந்தது என்று அதை திருப்பி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை தேவநாயகத்தில் எனக்கு கூட செய்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தூத்துக்குடிக்கு பெரிய பரிசுத்தவான்கள் அடிக்கடி கலந்து வருவார்கள். மாதத்தில் ஒரு முறை எப்படியாவது என்ன செய்வார்கள். அந்த காலங்களில் நாங்கள் தூத்துக்குடியில் விசுவாசிகளாக இருந்த காலங்களில் அங்கே வருவார்கள். அவர்களுக்கு அங்கே வருகிறது என்று சொன்னால் ரொம்ப கரும்பு சாப்பிட்ட மாதிரி ரொம்ப இனிப்பான ஒன்றாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அங்கே இருந்த அந்த தூத்துக்குடி சபை மக்கள் ஆராதனை செய்கிறதுலும் வீரர்களாக இருப்பார்கள். பரிசுத்தவான்களை கனம் பண்ணுகிறதுல அவங்கள அன்பு செலுத்துறதுல அவங்களை உபசரிக்கிறதுலையும் அந்த தூத்துக்குடி மக்கள் என்ன செய்வார்கள், ரொம்ப பெரியவர்களா இருந்தாங்கன்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். நானும் அதில் ஒருவனாக இருந்தேன். அதுக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு ஐயா வராங்கன்னா போன் பண்ணிடுவாங்க. நாங்கள் இங்கிருந்து ஒரு 5, 6, 7, 8 பேர் என்ன செஞ்சிருவோம், அங்கே போய் ஐயாவை பஸ்ஸில் வந்து பார்த்து நின்று பார்த்து இறக்கி அப்படி அவங்க பேக்கெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிடுவோம். அந்த பேக்கை அவங்க கையில் வச்சிருக்கிற 2 பேரும் பேக்கையும் வாங்குறதுக்கு அங்கே போட்டியா இருக்கும். அப்படி போட்டு முந்துவோம். அப்படி வாங்கிக்கிட்டு ஒரு சுத்துவாங்களே. முதல்ல ஆரம்ப காலங்களில் ஆட்டோ மாதிரி இதில் கொண்டு வந்தோம். அப்புறம் காரில் பிடிச்சி கொண்டு போனோம். ஒரு காரை வருகிற பொழுது அவர்களே காரில் வந்தார்கள். இப்படி பாரிகள் இருந்துச்சு. இப்படி அங்கே ஒருவர் மேல ஒரு வைக்கிறான அந்த அன்பு தீவிரமாக இருந்தது அந்த காலத்திலே. அதை நான் தபுக்களை கண்டேன். நாங்க போய் இறங்கினோம் தபுக்களை இறங்கிட்டு பார்ப்போம். அந்த ஒரு வாரிய பிள்ளையும் ஒரு நரசம் எடுத்தாலும் அந்த ஆர்சி பையன் ஆக செஞ்சுருக்கிறோம். எதிர்பார்க்கல. அங்க எங்களை கூட்டிட்டு போறதுக்கு வரவேற்கிறதுக்கு வந்துட்டாரு. இன்னும் 2 சகோதரர்கள் வந்துட்டாங்க. இப்படி வந்து மகிழ்ச்சியோடு அந்த ஊழியம் அந்த இடத்துல வந்து துவங்கிட்டு அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். தொடர்ந்து அங்கே 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நான் போகும்போது ஒரு 6, 7 பேர் இருந்தார்கள். 2வது ஆராதனையிலிருந்து மேலும் ஒரு 4, 3, 4, 5 பேர் இருந்தார்கள். இப்பொழுது நான் வருகிற நேரங்களில் அங்க ஒரு 10, 15 பேர் இப்பொழுது அங்கே ஆராதிக்க வருகிறார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க ரொம்ப உதவியா ஒத்தாசையா இருந்தாங்க. ஊருக்கு வர்றதுக்காக உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சில தின்பண்டங்களும் காரியங்களும் வாங்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்ட பொழுது அந்த சகோதரர்கள் தான் கூட வந்து ரொம்ப உதவியா ஒத்தாசையா இருந்து எடுத்தாங்க. அது எல்லாம் கொஞ்சம் கூட
சங்கடப்படாம ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அவங்களே பார்த்து பார்த்து பல கடைகளுக்கு காரை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க, அந்த காரியங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தது மாத்திரமல்ல, நேற்று நான் ஊருக்கு புறப்படுகிற பொழுது அந்த 3 சகோதரர்களும் மகளோட பேரப்பிள்ளைகளோடு கூட காரில் வந்து அந்த ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் நான் என்ன நிற்க விடாம என்ன ஒரு வாரத்தில் உட்கார வச்சுட்டு நீங்க ஒரு வாரத்தில் இருங்க, நான் அந்த வரிசையில் நின்று பக்கத்தில் வந்தோடனே நான் என்ன செய்கிறேன், உங்களை கூப்பிடுறேன், நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அப்படி ரொம்ப அனுசரணையாக இருந்து, அதாவது அதை வந்து ஏதோ செஞ்சங்கிறதுக்கு இல்லை, அந்த உள்ளன்போடு கூட ஒரு கிளர்ச்சியோடு கூட அதை செய்து பார்த்த பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க இருக்கிற ஊழியக்காரர் கொடுத்து வச்ச மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிற ஊழியக்காரர் கொடுத்து வச்ச மனுஷன் தான். அதே மாதிரி அந்த மக்களுக்கும் அவரு கொடுத்து வச்ச மனுஷன் தான் அப்படின்னு அங்க போன பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹல்லேலூயா. அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பழைய காலத்தையே எனக்கு கண்ணுமுள்ள உண்டாக்கி கொண்டு வந்துச்சு. எனக்கும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் என்ன செஞ்சு எனக்கு அந்த பட்டணத்தில் உண்டாயிருந்தது. அதுக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக சொத்திர செலுத்துகிறேன். இங்கிருந்து அந்த ஊழியத்துக்கு போக வேண்டும், அந்த சவுதி அரேபியா ஊழியத்திற்கு போகணும்னு சொல்லி அக்டோபர் மாசத்திலிருந்து நானும் அந்த ஊழியக்காரரும் பிரயாசப்பட்டோம், முயற்சித்தோம். ஆனால் காலம் பிந்தி கொண்டே இருந்தது. கடைசியில் கர்த்தருடைய சித்தம் ஜனவரி 7ஆம் தேதி இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்று இருந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இதற்காக நான் எல்லா வகையிலும் மனதளவிலும் நான் ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்தேன். அப்படி நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை, பரிசுத்த ஆவியானவர் எனக்கிட்ட ஒரு ஆலோசனை சொன்னாரு. நீ அந்த பட்டணத்துல விமானத்திலிருந்து இறங்கி இந்த விமான நிலையத்தை விட்டு நீ வெளியில வந்து உன்னோட முதல் காலடி நீ வச்ச உடனே நீ என்ன செய்யணும், கையை விரிச்சு வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து, இயேசுவே இந்த தேசத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பிக்கிற ஆண்டவரே, இந்த தேசம் உங்களுக்கு சொந்தமாட்டுன்னு சொல்லி குடிஞ்சு மண்ணில் சிலுவை போட்டு ஜெபம் பண்ணணும்னு எனக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லி அனுப்பினார். அப்படியே நான் அங்கே போய் ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த தேசத்துல ஏதோ ஒரு பெரிய வேலை இருக்கு, அந்த கர்த்தர் செய்ய சித்தமா இருக்கிறாருங்கிறத அவர் எனக்கு சொன்ன ஆலோசனை குறிப்பினால நான் உணர்ந்து கொண்டேன். அப்படியே நான் கூட நினைக்கல, எதிர்பார்க்கலன்னு சொல்லணும். அந்த 2 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்போ கர்த்தர் நீ ஜெபி என்று சொன்னவர் அங்கே தம்முடைய வேலையை துவங்கினதுக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபையினுடைய யுகத்துல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டது என்பதை அந்த பட்டணத்தில் நடந்த எல்லா ஊழியங்களையும் நான் நமக்காக கண்ட பொழுது நான் உணர்கிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன், நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன், அதிகமாக சொத்திர செலுத்துகிறேன். போன இடத்துல ஊழியக்காரரும் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா சலக்கரணைகளையும் என்ன செய்தார், நல்ல முறையிலே செய்தார். இப்படி எல்லா வகையிலும் அந்த ஊழியத்தின் ஆராதனையும் அப்படித்தான் ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆமா, அந்த ஞானஸ்தான ஆராதனையா இருக்கட்டும், 3 பரிசுத்த ஆராதனையா இருக்கட்டும், இந்த ஆராதனையில கர்த்தருடைய விசேஷத்த வல்லமையும் கிருபையும் வெளிப்பட்டதை நான் மாத்திரமல்ல அங்கே வந்த மக்களும் அனுபவித்தார்கள். அதனால என்னவோ தெரியல, என்கிட்டயும் அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு அன்பு உண்டாகிவிட்டது. அதை நான் அங்கே என்ன செய்ய முடிந்தது, அங்கே நான் பார்க்க முடிந்தது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன், அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த மக்களும் நல்ல உற்சாகமுள்ள மக்களாக உற்சாகமாக கர்த்தருக்கு ஒரு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆமா, பாடல் பகுதியிலெல்லாம் நான் ஆவிலிருந்து உற்சாகமா பாடினால் அவர்களும் நல்ல பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. சாட்சி பகிர்கிறார்கள். இப்படிப்பட்ட அனுபவங்களா இருக்கிறது. அந்த தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய அசைவு உண்டாக்கி அந்த தேசத்துல தம்முடைய வேலையை தீவிரப்படுத்தி அநேக ஆயுதங்களை சேர்க்க நான் திரும்பவும் இந்த நேரத்தில் என்னுடைய ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன், அதிகமாக நான் பிரார்த்திக்கிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த ஞானஸ்தானம் எடுத்த ஒரு சகோதரர் வந்து இந்த சகோதரர் சொன்னேன் அல்லவா, அவர் பேர் முருகன்.
இன்னொரு சகோதரர் ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் பெயர் ஆகாஷ். அந்த 2 பேரும் இன்னும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த பரிசுத்தாவை பற்றி அங்கே நடக்கிற திருப்பத்தில் அவர் பங்கு பெறுவதற்கு அந்த கிருபையும் அந்த ஆவியும் தேவனாகத்த காலங்கள் நீட்டிக்காதபடிக்கு சீக்கிரமாய் கொடுத்து அவர்களை இன்னும் தம்முடைய சபையிலே தேவனுடைய அன்பிலே இன்னும் ஊன்ற கட்டுவதற்கு நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை என்ன செய்கிறேன் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எப்படி சுகமாய் போய் சுகமாய் திரும்புவதற்கு, சந்தோஷமாக திரும்புவதற்கு, இரட்டிப்பான சந்தோஷமாக திரும்புவதற்கு தேவனாகத்திற்கு கிருபை செய்தார். விசேஷமாக உன் துக்க நாட்கள் இனி முடிந்து போகும் என்று ஆண்டவர் நமக்கு திருவிழம் பற்றினார் தானே. அந்த வார்த்தையின்படியே தேவனாகத்தர் இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் என்னுடைய வல்லமை வெளிப்படும் ஆண்டாகவும் பெற்றுக்கொள்கிற ஆண்டாக இருக்கும் என்று நான் மாத்திரமல்ல கூடி வந்த நீங்களும் அந்த ஜனவரி 1ஆம் தேதியில வெளிப்படுத்தலை பகிர்ந்து கொண்டது போல அது நாட்களை ஆரம்பித்திருக்கிறது. அது இந்தியாவிலும் அது பற்றி பிடிக்க வேண்டும் என்று நாம் தீவிரத்தோடு கூட ஜெபம் பண்ணவும் பிரயாசப்படவும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு கூட கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் என்னுடைய ஆண்டவரை என்ன செய்கிறேன், நான் பிரார்த்திக்கிறேன். அந்த பட்டணத்தில் இறைவன் எனக்கு பெரிய உபகாரம் செய்தார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சொத்துல செலுத்துகிறேன். என்னுடைய ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக நான் அதிகாலை வேளையில கடந்து வந்து நான் தேவசமத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு இறைவன் எனக்கும் தயவு செய்வாராக. சங்கீத புஸ்தகத்திலே 116வது சங்கீதத்திலே 12, 13 வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து எழுந்து நின்று வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்திலே 116 12, 13 வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். எனக்கு செய்த உபகாரத்துக்கு நான் அவருக்கு எண்ணத்தை நான் திருப்பி செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று அந்த எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 116வது சங்கீதக்காரர் இப்படி சொல்லி வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு எவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்கிறாரு, இந்த உபகாரத்துக்கு திருப்பி நான் என்னத்தை செலுத்த முடியும் அப்படின்னு அவர் சிந்திச்சு பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கிற பொழுது வேற ஒன்றும் நான் திருப்பி செலுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் உணர்ந்து அவர் என்ன சொல்லினாரா தெரியுமா? அதனால இந்த ஆவி ஆத்மா சர்வத்தை எடுத்துக்கொண்டு எப்போ அந்த ஆண்டவரை என்ன செய்வேன், எவ்வளவு துதிக்க முடியுமோ அவ்வளவு துதிப்பேன், எவ்வளவு பாட முடியுமோ அவ்வளவு பாடுவேன், எவ்வளவு அவரை தொழுது கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் தொழுது கொள்வேன், எவ்வளவு தூரம் அவருக்கு ஆராதனை செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன செய்வேன், அவருக்கு ஆராதனை செய்வேன் என்று அவர் என்ன செய்தாரு, தீவிரப்பட்டு சொன்னாரு, தீவிரப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். பாருங்க, இங்கே இந்த வசனத்தை இந்த சங்கீதத்தை எழுதின அந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஏன் நன்மை, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக எழுதியிருக்க கூடாதா? கர்த்தர் செய்த எல்லா உதவிகளுக்காக எழுதியிருக்க கூடாதா? இந்த பகுதியை நான் தியானித்த பொழுது இந்த உபகாரம் வார்த்தை ரொம்ப அந்த பொருத்தமான வார்த்தை. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் உபகாரங்களை எத்தனையோ உபகாரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அது உபகாரம் தான் அப்படின்னு உணர்ந்து பார்த்து நானும் தலைவிடியத்தக்கதாக என் தேவநாயகத்தில் பணிந்து கொள்ளத்தக்கதாக தேவநாயகத்தில் எனக்கு கூட அனுகிரகம் பாராட்டினான். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன், சோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. உபகாரம்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் விளங்கி விடலாம். நன்மை, உதவி இதெல்லாம் காட்டல, அந்த உபகாரம்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய காரியம் என்னன்னு நம்ம விளங்கி விடணும். இப்படி சொன்னா ஒருவேளை உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெண் பிள்ளை இருக்கா, வயது 30, 32, 33, 34 கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பிள்ளைய கெட்டி கொடுக்கிறதுக்கு அந்த பெற்றோர்களுக்கு நிர்வாகம் இல்லை. நம்ம பிள்ளை நம்ம கால வரைக்கும் இப்படி
கரை சேராமல் இருந்துருமோ அப்படின்னு அந்த பெற்றோர்களுடைய ஒரு வருத்தமான பாதிப்பான மனநிலையோடு கூட இருந்திருப்பாங்க தானே. அந்த பிள்ளைகள் நினைச்சிருக்கோம் நம்ம அப்பா கொண்டு வருகிற அம்மா பிரேசப்பட்டு கொண்டு வர காரியம் அன்றாட காரியங்களுக்கே காண மாட்டேங்குது அப்படின்னு அந்த பெண் பிள்ளையை நினைச்சு நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படியே ஓட்டிட்டு போய் வேண்டியதான் அப்படின்னு ஒரு விரக்தியான மனநிலையில அந்த குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கல. அப்படி இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தை ஒருவர் விசாரித்து அவங்க காரியங்கள் எல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் திருமணத்துக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அந்த திருமணத்தையும் முன்னணி நடத்தினார்னு வைங்களேன். இதுக்கு பேர் தான் உபகாரம். அப்படித்தான் ஆண்டவரத்துல இருந்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு காரியமும் உண்மையான பக்தர்களுக்கு எப்படி தெரியுது? அது உபகாரமா தெரியுது. அந்த குடும்பத்துக்கு அதான் எவ்வளவு பெரிய நன்மை, அது எவ்வளவு பெரிய உதவி. அதுக்கு சூட்டபுளான வார்த்தை, நல்ல சரியான தமிழ்ல சரியான வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கிறாருன்னா உபகாரம் தான். அந்த தர்ம புண்ணியமா செஞ்ச உபகாரத்தினால்தான் என் குடும்பம் இப்போ நல்லா இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அது மாதிரி நம்ம தர்ம புண்ணியமா நம்முடைய ஆண்டவராக தேவன் நமக்கு செஞ்ச ஒவ்வொன்றும் உபகாரம் தான். அதனாலதான் அந்த பக்தர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கிற பொழுது இப்படி அவர் சொல்லிக்கிட்டாரு, தனக்கு சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. திரும்ப ஒரு வாசிங்க சங்கீதம் 114 12 13 வசனங்களை தேவனுடைய வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை திருப்பி செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரமாக இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஆமா என்னை ரட்சித்திருக்கிறாரு, அது பெரிய உபகாரம். ஹல்லேலூயா! எனக்கு ஒண்ணுன்னா பார்த்து பார்த்து செஞ்சாரு, அது பெரிய உபகாரம். என்னை ரட்சித்திருக்கிறார் இல்லையா? பாவத்தின் பிடியிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து, நரகத்தின் பிடியிலிருந்து என்ன தேவன் விடுவித்திருக்கிறார் அல்லவா? அது பெரிய உபகாரம் அப்படின்னு ஒரு உணர்ந்து சங்கீதத்தை அதை எழுதி சங்கீதமா பாடிட்டு போயிருக்கிறார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமாக. வாசித்து பாருங்க, சங்கீதம் 104 33 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 104 33 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனை பாட நான் பாடுவேன், நான் துதிப்பேன், நான் அவரை தொழுது கொள்ளுவேன், அவருக்கு ஆராதனை செய்வேன் அப்படின்னு ரொம்ப வேகமா இருந்தாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்க்கிற பொழுது அது உபகாரமாகவே அவங்களுக்கு இருந்துச்சு. அது உபகாரமாகவே அவங்க பார்த்ததுனால ஏதாவது ஒருவருக்கு செஞ்ச காரியத்துக்கு பேர் தான் உபகாரம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒருவருக்கு ஒரு செய்கிற கர்ம புண்ணியம் தான் உபகாரம் அப்படின்னு வச்சுக்கிடணும். அப்படி அது அவங்க உணர்ந்ததுனால திருப்பி நம்ம என்னத்து கொடுக்க முடியும், நம்மகிட்ட என்ன இருந்துச்சு கொடுக்கறதுக்கு. அந்த நேரத்தில் ஆண்டு நமக்கு எத்தனையோ உபகாரங்களை செஞ்சாரு. இப்பவும் என்னத்தை நம்ம திருப்பி கொடுக்க முடியும்? அவர் கொடுத்ததெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அவருக்கு கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லி ஒன்றுதான் செய்ய முடியும்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா? அவர் கருத்தை தொழுது கொள்றதுலையும் அவரை ஆராதிக்கிறதுலையும் அவரை பாடுறதுலையும் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்களாம், நன்றி உள்ளவங்களா இருந்தாங்களாம். நாமளும் நமக்கு செய்தது எல்லாம் உபகாரங்கிற உணர்வு நமக்கு இருக்கிறோம். உதவி என்கிற காட்டிலும் நன்மை செஞ்சாருங்கிற காட்டிலும் அவர் எனக்கு உங்களுக்கும் செஞ்சது உபகாரம். அதற்காக நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்? இந்த உபகாரி மேல, இந்த பரோபகாரி மேல நம்ம தீவிரமான அன்புடையவங்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிச்சு பாருங்க. கொலோசியர் 3:15 வாசிங்களா? தேவ சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆளக்கடவுது.
ஆமா, அது கீழே கடைசியில் அதான் நமக்கு இப்போ முக்கியமான காரியம். அவன் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அவங்கெல்லாம் நன்றி உள்ளவங்களாக இருந்ததுனால தான் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எனக்கு நான் என்னத்தை திருப்பி கொடுப்பேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன்னு சொல்லி அப்படி ரொம்ப ஊக்கமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 13, 14 வசனங்களை கூட ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கேயும் அப்படி ஒரு நல்ல காரியம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் என்ன செய்கிறேன், சோத்திரம் செலுத்துகிற நான் காணப்படுகிறேன். வாசிங்க 13, 16. தாவீது சொன்ன வார்த்தை தான். அப்போ தாவீது ஆடு வச்சுக்கிட்டு இருந்தாரு, கடைசி பிள்ளையா இருந்தாரு. இவன் தேர மாட்டான்னு நினைச்சாங்களா என்ன தெரியல, அப்பாவும் குடும்பத்தில் இருந்தவங்களா. அதனால மூத்த மக்கள் எல்லாம் அவங்க ராணுவத்தில் கொண்டு நல்ல அரசு வேலையில சேர்த்துக்கிட்டு, தாவீதுக்கு வா, நீ இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லாத ஆளு, நீ என்ன செய்ய, இங்க நம்ம வீட்டுல கொஞ்சம் ஆடுகள் இருக்கு, இந்த மந்தையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. இப்படி அவர் இருந்தவரை தேவன் செஞ்சார், உயர்த்தி அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் ராஜாவாக்குறது அவருடைய பார்வையில அது ஒரு பெரிய உபகாரம் தான். அதனால அதை உணர்ந்து அந்த உபகாரத்தை பற்றி கொண்டு அது உபகாரமா பார்த்ததுனாலையும் அது உபகாரமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றுன்னு அவர் ஒத்துக்கிட்டதுனாலேனா அவர் இங்க இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமா, என்ன எழுதி வச்சிருக்கிறாரு வாசிக்க பாப்போம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமக்கு மகிமையுள்ள நாமத்தை என்ன செய்கிறோம், துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அடுத்த வாசிங்க. எடுத்துட்டீங்களா, எடுக்கலையா? 1 நாளாகமம் 29 எடுக்கலையா? இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால உண்டானது. இதெல்லாம் உம்மால தான் எங்களுக்கு கிடைச்ச உபகாரம். உங்க கரத்துல நாங்க வாங்கி உமக்கே நாங்க கொடுக்கிறோம். இது ஒரு பெரிய காரியம் அல்ல. அது மனப்பூர்வமா கொடுக்கறதுக்கு நீங்க எங்களுக்கு நல்ல ஒரு மனசை தந்தீங்களே அப்படின்னு சொல்லி காணிக்கை கொடுத்துட்டு அவர் அப்படி என்ன செஞ்சாரு, தன்னை தாழ்மைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துல பெற்றுக்கொண்டது எல்லாம் உபகாரம் தான். அந்த உணர்வு நமக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நம்மகிட்ட என்ன இருந்தாலும் அது இறைவன் நமக்கு உபகாரமாக தந்தாரு அப்படின்னு உணர்வு இருக்கணும். உணர்வு இருந்துச்சுன்னா அவரிடத்துல தீவிரமாக என்ன செய்த பக்தர்கள் எல்லாம் தீவிரமாக அவரிடத்துல அன்பு கொடுத்தது போல, அவருக்கு ஆராதனை செய்தது போல, அவரை தொழுது கொடுத்த போல, அவரை பணிச்சு விட்டது போல, அவரை கடன் பண்ணினது போல, அவருக்கு மகிமை செலுத்தினது போல, அவருக்கு ஆராதனை செய்தது போல, பக்தர் சொன்னது போல அந்த சந்தி மச்சான வேலையில எல்லாம் நேரம் கிடைக்கிறதுல தொழுது கொண்டது போல, ஒரு நாளைக்கு 7 நேரம் தாவீது தொழுது கொண்டது போல நம்ம அவருக்கு நம்ம என்ன செய்வோம், தொழுகை செய்வோம். அதுதான் 114 சங்கத்துல உணர்ந்த நமக்கு கிடைச்சதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததெல்லாம் உபகாரம். இந்த உபகாரங்கிறது இயலாதவனுக்கு இல்லாதவனுக்கு கொடுக்கிற ஒரு காரியம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி அவங்க இருந்தாங்க என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டது. சங்கீத புத்தகத்தில் 55வது சங்கீதத்தில் 17வது வசனத்தில் நீங்க வாசித்து பாருங்க. சத்தமா வாசிங்க. அந்த சந்தி மத்தியான வேலைகள் எல்லாம் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். ஹல்லேலூயா. அவர் மேல ரொம்ப நன்றி பெருக்கு இவங்களுக்கு இருந்துச்சு. உணர்ந்து அவருக்கு ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. தங்களே கொடுத்திருந்தாங்க, தங்களுக்குள்ள எல்லாத்தையும் எல்லாம் எவ்வளவு கொடுக்க முடியும் திருப்பி அவ்வளவு திரும்ப கொடுத்துட்டாங்க. இந்த தாவீது போன்ற
பக்தர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் உபகாரம் தானே. அப்போ அது உபகாரம் நமக்கு தெரிஞ்சா நம்ம தீவிரமா என்ன செய்வோம்? அவரை நெருங்கி சேருவோம், கிட்டி சேருவோம், அன்பு செய்வோம். அப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்படி நன்றி உள்ளவங்களா நம்ம இருக்கிறது தான் இப்பொழுது காரியமா இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனத்தை வாசி பாருங்க. அப்ப எல்லாத்த கட்டிலும் பெரிய உபகாரம்னு இடையில நான் சொன்னது போல அது என்னன்னு சொல்லி பார்க்கிற பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டதுதான் பெரிய உபகாரம். கொடுத்த பாவியா இருந்தோம், மோசமான மனுஷர்களா இருந்தோம், படுபாவிகளா இருந்தோம், உணர்வற்றவங்களா இருந்தோம், தேவனையே தூசித்தவங்களா இருந்தோம், ஒன்னிலா இருந்தோம், மிச்ச பெருமைக்காரங்களா இருந்தோம், லாய்க்கில்லாதவங்களா, ஒண்ணுக்கும் லாய்க்கில்லாதவங்களா இருந்தோம். உலகம் நம்ம கழிச்சு போட்டுட்டு அப்படிப்பட்ட நம்ம தேடி வந்து அவர் ரட்சித்தது பெரிய உபகாரம். இந்த உபகாரத்துக்காக நானும் நீங்களும் அந்த பக்தன் சொன்னது போல வேற என்னத்தை திருப்பி கொடுத்துட முடியும் ஆண்டவருக்கு. இந்த நன்றி உணர்வு நம்ம கிட்ட எப்பவும் இருக்கணும். அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைக்கு தருகிற செய்தியும் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகவும் இன்றைக்கு இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வாசிங்க. ஆமா ஆமா, இது நம்மளால உண்டாடுதல்ல. அவன் முயற்சி செஞ்சோம், பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சோம், கங்கைக்கு போனோம், காசிக்கு போனோம், அழகு குத்துனோம், ரோட்ல அங்க புனஸ்காரம் செஞ்சோம், நடு வெயில உருண்டு எந்திரிச்சோம், பேச போட்டோம், நடந்து கோயில் குளங்களுக்கு போனோம், விரதம் இருந்தோம். எல்லாத்துக்கும் மேல நம்ம செய்யறது தப்புன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டோம், துக்கப்பட்டோம், பாரப்பட்டோம், வெட்கப்பட்டோமா? இல்ல, உணர்வற்றவர்களாக நாம் இந்த உலகத்தில் இருந்த பொழுதுதான் கர்த்தர் யாரை கொண்டு நம்மளை சந்திச்சாரு. அப்படி அன்பும் அந்த சிலுவையினுடைய அந்த தியாகமும் அவருடைய ரத்தமும் அவருடைய மரணமும் எனக்குள்ள செய்யட்டா நான் இப்ப இல்லை, நான் முடிச்சு போயிருப்பேன், நான் முடிச்சு நிச்சயமான ஒரு அழிவுக்குள்ள நான் போயிருப்பேன். அப்படி இருந்து என்னை தேவனாயத்தை தேடி வந்து எனக்கு உணர்வு கொடுத்து, அவருடைய அன்பை கொடுத்து, அவருடைய ஜீவனை கொடுத்து, அவருடைய ரத்தத்தை கொடுத்து, அவர் எனக்காக மறிச்சு என்ன மனசனாக்கினார் தானே. அது கண்டிப்பா உபகாரம் தானே, உங்களுக்கு உபகாரம் தானே. ஹல்லேலூயா. அப்போ தீவிரமான ஒரு அன்பு தேவனத்தில் நமக்கு வேணுங்கிறது தான். அதுக்கு பதிலாக அதுதான் கொடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த 116வது சங்கீத நாமத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம எதை செஞ்சாலும் அதுவும் கிருபைதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு உபகாரம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மகிட்ட ஏதாவது நல்ல காரியம் இப்போ இருக்குன்னா அது நம்ம காரியம் இல்லை, அது ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்குள்ள வந்ததுனால கொஞ்சம் ஏதோ நானும் நீங்களும் கொஞ்சம் நல்லவங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுவும் இறைவனத்துல வந்தது, அதுவும் உபகாரம் தான். நம்ம நிற்கிறது, நிர்மூலமாக இருக்கிறது, எல்லாம் உபகாரம் தான் அப்படின்னு சிந்தனை ஆகியோர் சொல்லுகிறதுக்காக நாங்களுக்கு நான் அதிகமாக நான் சோதனை செலுத்துகிறேன். ரோமர் 4:21 எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கலாம். கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், செலுத்தணும். யோபு 41:11 நீங்க நல்ல சத்தமா வாசிப்பீங்க. இப்போ சத்தம் குறைஞ்சிருக்கு. நல்ல சத்தமா வாசிங்க. முழங்கால இருந்து வாசிக்க பார்ப்போம். முழங்கால உட்காந்து வாசிங்க. யோபு 41:11 வாசிங்க. மற்றவங்களும் வாசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்க.
வாசி. யோபு 41:11. ஹல்லேலூயா. அதான் யோபு 41:11. அதான் ஜனக்கு பதில் கொடுக்கப்படும்படி யாரு? வானத்தின் கீழே எல்லாம் என்னுடைய விளையாட வச்சுட்டாரு. ஆமா, ஏற்கனவே நான் ஆண்டவருக்கு ஏதோ உபகாரம் செஞ்ச மாதிரியும் அந்த உபகாரத்துக்கு பதில் உபகாரம் செஞ்ச மாதிரியும் நினைக்கிறதுக்கு என்னையா இருக்கு? நீங்க என்னத்தை முந்தி எனக்கு கொடுத்திருந்தீங்க, அதனால நம்ம கொடுத்தா ஆண்டவர் திருப்பி கொடுத்திருக்காருன்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. எல்லாம் என்னுடையதுதான். வானத்தின் கீழே இருக்கிற எல்லாம் என்னுடையதுதான். என்னுடைய எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், காலா குறைக்கு என்னையும் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. இதான் உபகாரம். அந்த உபகாரம் உன்னவுள்ள பக்தர்களை அசைச்சிருந்துச்சு. அல்லேலூயா. அவங்க உள்ளத்தை உழுப்பி இருந்துச்சு, அசைச்சிருந்துச்சு. அத அவங்க வாழ்க்கையில உணர்ந்தாங்க. அதான் அவங்க வாழ்க்கையில இறைவனு காண முடிந்தது அப்படின்னு சொல்லிதான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஆண்டவருக்கு அப்படிதான் சொல்லிட்டாரு. அதனால அது உபகாரம்னு உணர்ந்து புரிஞ்சு வச்சிருந்ததுனால லாய்க்கில்லாத நமக்கு, ஒன்றில்லாத நமக்கு கிடைச்சது பெரிய உபகாரம் எல்லாம் அப்படின்னு சொல்லி பக்தர்கள், தாவீது போன்றவர்கள், இன்னும் அநேக பரிசுத்தவான்களும் அதை நமக்குள்ள உணர்ந்து கொள்ள முடியினால்தான் தேவ சமூகம் அவங்களுக்கு ரொம்ப இனிப்பான ஒன்றா இருந்துச்சு, மகிழ்ச்சியான ஒன்றா இருந்துச்சுன்னு சொல்லி சங்கீத புத்தகத்தில் 122:1 தாவீது வச்சிருக்காரு. நம்ம அழைத்து போவோம் வாங்கய்யா அப்படின்னு கூப்பிட்ட பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு சொல்லப்படுகிறது. வேற ஒரு காலத்தில் இல்லாத மகிழ்ச்சி அவங்களுக்கு ஆண்டு ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவங்களுக்கு உண்டாயிருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உலகத்துக்காகவும் அவருக்கு என்னத்தை திரும்ப கொடுக்க முடியும், என்னத்தை நான் திருப்பி செலுத்த முடியும்? இந்த எஞ்சான் உடம்பு அதுவும் அவர் கொடுத்ததுதான். அந்த உடம்பை எடுத்துக்கிட்டு அவரை தொழுது கொள்றதுக்கு எல்லாம, அவர் படிச்சு குளிச்சுக்கிறதுக்கு எல்லாமே நான் வேற ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உயிரை கொண்டு, இந்த உடலை கொண்டு, இந்த உயிரை கொண்டு நான் அதைத்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு அவர்களுக்கெல்லாம் ரொம்ப உண்டாயிருந்தது. நமக்கு உண்டாயிருக்கணும். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்த வாசிக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு நல்லது நடந்த போதெல்லாம் ஆண்டவர் அவங்களை தற்காத்த போதெல்லாம், ஆண்டவர் அவங்களுக்கு உபகாரம் செஞ்ச போதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? அவரை பாடி மகிமைப்படுத்தினாங்க. தன்னுடைய நன்றியை அவங்க தொடர்ந்து கொண்டு தெரிவிச்சாங்கன்னு சொல்லி இன்னும் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிற யாத்திரா புஸ்தகத்திலையும் நம்ம என்ன செய்ய முடிகிறது? அதையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடிகிறது? நம்ம பார்க்க முடிகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. தொலைஞ்சோன்னு நினைச்சாங்க, செங்கல் குறுக்க நின்றுச்சு, பின்னால பார்வன் அவனுடைய நாடு கட்டிட்டு வந்துச்சு. தொலைஞ்சோன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தரங்க செங்கலை பலந்து அவங்கள கடத்தி கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டு தொலைஞ்சாங்க. தொலைச்சிட வேண்டியதான், முடிச்சிட வேண்டியதான். அப்படி வந்த பார்வனுடைய சேனைகளை கர்த்தர் கடல் மத்தியில கவிழ்த்து கொண்டு போட்டு இவங்களை உயிரோட காத்திருத்தார். பார்த்தீங்களா, அது எவ்வளவு உபகாரம். உடனே அந்த யாத்திரா புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல 1-2 நீங்க பார்த்தீங்கன்னா உடனே கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி அவங்கள பாடினாங்க, அவரை போட்டுனாங்க, புகழ்ந்தாங்க அப்படின்னு அங்க எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி போல 2 சாமுவேல் புஸ்தகத்துல 22 கூட தாவீது ராஜாவோ அப்படி 1 முதல் 6 வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா பாடி மகிமைப்படுத்தினாரு, சந்தோஷப்பட்டாரு, கழிவுந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
சங்கீதங்கள்ல அநேகமான சங்கீதமே தாவீது ராஜா எழுதினதான் இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படி ஒரு உணர்வுடைய உள்ளன்புடையவர்களாக பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். நாமும் இருக்க வேண்டும். குறையா இருந்தால் இன்னும் அந்த அனுபவத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதை நாம் குறைவுள்ளவர்களாக இல்லாதவர்களுக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாக நாம் இன்னும் தீவிரமாக ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நாம் ஆராதனை செய்வர்களாய், அன்பு செய்வர்களாய், அவரை துதிக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய், அவரை தீவிரமாய் அவரை தேடுகிறவர்களாய், தொடர்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படிங்கிறது தான் நம்ம அவருக்கு திருப்பி செலுத்துகிற காரியம். அவர் நமக்கு செய்ததெல்லாம் என்ன செய்கிறது? உபகாரமாக இருக்கிறது. அதனால்தான் அந்த ராஜா பட்டம் அந்த தாவீது ராஜாவுக்கு உபகாரமா தெரிஞ்சதுனால்தான் அவரு அந்த ராஜ பட்டத்தையும் ராஜாவுக்கு அந்த அந்தஸ்தையும் ராஜ நிலையையும் ஒரு காரியமா அவர் பொருட்டா எடுக்கிறார். அதனாலதாங்க அந்த தேவட்டை பட்டு அந்த வீதியில கடந்து வந்த பொழுது அவர் தன்னையே மறந்துட்டாரு. குதிச்சு துதிச்சு ஆண்டவருக்கு என்ன செஞ்சாரு? அந்த பட்டிக்கு முன்னால ஆராதனை செய்தாரு. ராஜ வஸ்திரம் அணிந்திருந்தாரு. ரொம்ப தக 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 தகன்னு நல்ல காஸ்ட்லியான வஸ்திரமா ஒரு அங்கி மாதிரி கீழே வரைக்கும் இருந்திருக்குமா இருக்கும். ராஜ வஸ்திரம், மேன்மையான ராஜ வஸ்திரம். அதை போட்டுக்கிட்டு தான் அவரு அந்த பட்டிக்கு முன்னால வந்துகிட்டு இருந்தாரு. அவர் உள்ள கலர்ந்து உணர்ச்சி பொருட்கள இந்த ஆண்டவரை தொடுத்து கொள்வதற்கும் அவரை குதிச்சு துதிச்சு பாடுறதுக்கும் அது தடையா இருக்கணும்னு அந்த ராஜ வஸ்திரத்தையே என்ன செஞ்சுட்டாரு? அவரு கலத்தி போட்டுட்டாருன்னு எழுதப்பட்டிருக்காரு. ராஜாங்கிற அந்தஸ்தையே வேண்டாம் விட்டுட்டாரு. அந்த இடத்துல அந்த ராஜா வராரு. இந்த ராஜா சுண்டக்காய் ராஜா, ஒண்ணு இல்லாத ராஜா. அது அவருடைய உபகாரமா இருக்கு. என் தேவன் எனக்கு செய்த பெரிய உபகாரம். நான் ஒரு சாதாரண மருந்து பயப்படா இருந்தேன், ஆப்பிளா இருந்தேன். என்ன ஒரு ராசாக்க வைக்க வச்சிருக்காருன்னா அது பெரிய உபகாரம். உபகாரம் தான் வழங்குதான் போ. இந்த உபகாரங்கிற வார்த்தையை போட்டு தக்க நாள்ல எனக்கு கத்து பார்த்து கொடுத்தாரு. அப்ப நானும் நல்ல தெளிவா கூட வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நாமும் அவர் உபகாரத்துல தான் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் உபகாரத்துல தான் நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் ஜனங்களுக்கு போதிக்க முடியாது ஒரு பெரிய உபகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் இந்த காலவேளையில நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் தாவீது என்ன செஞ்சாரா? அந்த ராஜ வஸ்திரத்தையே தூக்கி எரிஞ்சிட்டார். அது அவருக்கு இடைஞ்சலா இருக்கிற அருமையை கர்த்தர் செய்த ஒவ்வொன்றும் நமக்கு உபகாரம் தான். அப்படின்னாலே அந்த உபகாரிக்கு அந்த பரோபகாரியாக நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு நம்மளை ரட்சித்து நம்மளை தற்காத்து நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டியதெல்லாம் உபகாரங்களை செய்து நம்மோடு கூட இருக்கிற அந்த இறைவனுக்கு எவ்வளவு தூரம் நம்ம அவருக்கு மகிமையை பிரதிகடனா திருப்பி செலுத்த முடியுமா? செலுத்துவோமாக. கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்தரிப்போமாக.